வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பச்சை பயிறு கிரேவி தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது 3/4 கப்பு அளவு எடுத்திருக்கிறேன். இந்த பாசிப்பயிறு, பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க, பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இந்த பயிர் 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் இருக்கும். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 3/4 கப்பு அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. இதில் கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த மல்லித்தூளில் சீரகம் கலந்துருக்கு. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி பழத்தை இது மாதிரி நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கேரட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அது தோலெல்லாம் வராது, அதில் உள்ள சாறு மட்டும் வரும். அது மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இது சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்கேன். ஒரு 2 சின்ன பீஸு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், தேவையான அளவு ஆயில். நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இனி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த பச்சை பயிரை வறுத்துடலாம். வறுத்து வச்சா நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். அதனால் இது வாசம் வர கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் இதை செய்ய போகிறோம். சீக்கிரமாக செஞ்சிடலாம், கரிஞ்சிட வேண்டாம். இப்போ நல்ல வாசம் வருது, வறுத்தது போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த பயிரை தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்க்கணும். நான் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் நெய். எண்ணெய் காய்ச்சதும் இந்த பிரிஞ்சி இலையை போடுறேன். எடுத்து வச்ச சீரகம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் அதையும் இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீ கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம், சரியாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போடுறேன். அதே நல்லா பச்சை வாசம் போகும் வர நல்லா வதக்கி விட்டுடலாம். இனி இந்த அளவு வதங்கின போதும் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் வத்தலும் மல்லித்தூளும் 2ஐயும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம், புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்து விட்டுலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர இது கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். மூடியை வச்சு 1 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த அளவு வெந்தது போதும். இதில் பயிறு, நம்ம வறுத்து வச்ச பயிறு, பச்சை பயிரை இதில் சேர்த்து விடலாம். கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். இதோட 1 கப்பு தண்ணி சேர்க்குறேன். கிரேவி எந்த அளவில் தேவைப்படுதோ அந்த அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சமாக அது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். இனி இது மூடி போட்டுடலாம். வெயிட் போட்டுடலாம். வறுத்த பயிருன்னதுனால 7-8 விசில் வைக்க வேண்டியிருக்கும். என் குக்கரில் 7-8 விசில் வைக்க வேண்டியிருக்கும். உங்கள் குக்கரில் எப்படி வேகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தபடி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நான் இதில் 8 விசில் வரை வைக்க போகிறேன். வச்சுட்டு 2வது பார்க்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் இதை அப்படியே நசுக்கி விட்டுக்கலாம்.
ரொம்ப கூழு போல் வர வேண்டாம், கொஞ்சம் மசிச்சு விட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட. இப்போ இந்த மாதிரி மசிச்சு எடுத்துருக்கேன். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். தோசை இட்லிக்குமே நல்லா இருக்கும். இவ்வளோதான், இந்த அளவு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ரெசிபி செய்யலாம். ஆயில் கம்மி பண்ணி இந்த ரெசிபி பண்ணி சாப்பிட்லாம். சுகர்காரங்க சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. கருவேப்பிலை போட்டாச்சு. இவ்வளோதான். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.